நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தென்காசி மாவட்ட குற்றாலத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் குற்றாலம் தேசிய மாநில சங்கத்தில் வைத்து மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாநில செயலாளர் ராம்மோகன் தலைமை வகித்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவரும் நெல்லை பாராளுமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் ராபர்ட் ஃப்ரூஸ் கையெழுத்து இயக்கத்தினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அக்கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வாக்கு திருட்டை என்பதை ஆதாரபூர்வமாக, இன்னும் சொல்ல போனால் தேர்தல் ஆணையத்தினுடைய தரவுகளின் அடிப்படையிலும் விஞ்ஞானபூர்வமாகவும் மிக தெளிவாக ஆராய்ந்து தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து எத்தகைய பொய்களை, புரட்டுகளை, ஜனநாயக விரோத செயல்களை செய்துள்ளது என்பதை ஆதாரபூர்வமாக இன்றைய தினம் வெளிக்கொணர்ந்துள்ளார்கள். குறிப்பாக பீகாரில் மட்டும் 65 லட்சம் போலி வாக்குகளை இந்த தேர்தல் ஆணையம் செய்திருப்பதையும், கர்நாடகம், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலும் அதே முறையை கையாண்டு பாரதிய ஜனதா மாநிலத்திலும் மத்தியிலும் ஆட்சிக்கு வருவதற்கு முழு உதவியையும் தேர்தல் ஆணையம் செய்திருப்பதை இன்றைய தினம் நாட்டு மக்களுக்கு மிக தெளிவாக வெளிக்கொணர்ந்திருக்கின்றார்கள். அதன் முதற்கட்டமாக இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று அகில இந்திய காங்கிரஸ் தெரிவித்தது. அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும், குறிப்பாக சென்னையில் மாநில தலைவர் செல்வப்பிறந்தை அவர்களுடைய தலைமையில் மிக பிரமாண்டமான மெழுகுவர்த்தி ஊர்வலத்தை நடத்தினார்கள். அதன் பிறகு அனைத்து மாநிலங்களிலும் ஒரு மாநில மாநாடு, ஓட்சோரி, வாக்கு திருட்டு என்ற எதிர்ப்பாக ஒரு மாநாட்டை நடத்த சொன்னார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் தலைவர் செல்வப்பிறந்தை அவருடைய தலைமையில் நெல்லை மாநகரில் வரலாறு காணாத மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி தேர்தல் ஆணையத்திற்கும் நம்முடைய மத்திய அரசுக்கும் எதிராக அதை நாம் பதிவு செய்தோம். அதைத் தொடர்ந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நமக்கு கையெழுத்து இயக்கம் ஒன்றை நடத்துவதற்காக சொன்னார்கள். அதன் அடிப்படையில் நாம் இன்றைய தினம் இந்தியா முழுவதும் கையெழுத்து இயக்கத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ராகுல் காந்தி மிக தெளிவாக எந்தெந்த மாநிலங்களில் ஆதாரபூர்வமாக வாக்குச்சீட்டு நடைபெறுகிறதோ அதை எடுத்து கூறியிருக்கிறார்கள். தமிழகத்தில் நடைபெறுவதற்கு முயற்சிப்பார்கள் என்று சொன்னாரே தவிர தமிழகத்தில் நடைபெற்றதாக இன்னும் ஆதாரபூர்வமாக சொல்லவில்லை. எனவே நயினா நாகேந்திரன் சொல்வதற்கும் ராகுல் காந்தியினுடைய அறிவிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது எதற்காக அதை சொன்னார் என்பது தெரியும். தென் மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் எழுச்சியை பத்திரிகை நண்பர்கள் நெல்லையிலே பார்த்தீர்கள். இது ஆதாரபூர்வமான வந்து நானாக எழுச்சி பெற்றிருக்கேன் என்று சொல்வதை விட இரவேதான் நிறைய நன்றி கூட்டம். திருநெல்வேலியில் இதுவரையிலும் ஒரு மாநில மாநாடு 70,000த்திற்கு மேற்பட்ட மக்களை கொண்டு ஒரு மாநாடு இதுவரை நடக்கவில்லை. அப்படி கூடியிருக்கிறார் என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது? மற்ற மாவட்டங்களிலும் வந்தார்கள், ஆனால் தென் மாவட்டங்களில் தான் அதிகமாக வந்தார்கள். அதன் மூலம் தென் மாவட்டத்தில் காங்கிரஸ் வளர்ச்சி பெற்றிருக்கின்றதை நீங்களே கண்கூடாக பார்த்து விட்டீர்கள். இல்ல, அவரை கூப்பிட்டு அவர் வருவார். நான் தான் கூப்பிட்டு அவர் வருவார். அவர் வேற இன்னொரு நிகழ்ச்சி இருக்கு, முடிச்சுட்டு வருவார், எங்களோட ஜாயின் பண்ணுவார். நானே அவருக்கு அழைப்பு கொடுத்துருக்கேன். அதனால அப்படியே எந்த டிஸ்பியூட்டும் பத்திரிகைக்காரங்க ஒன்று கிரியேட் பண்ணான்னா இல்ல, நாங்க இல்ல நானே அவரை மாவட்ட தலைவருக்கு அழைப்பு கொடுத்து அவர் வந்து ஜாயின் பண்ணுவார் சொல்லியிருக்கேன்.
எப்படிவா தொகுதி அதிகமாக கண்டிப்பா கேட்பாங்க. அது அகில இந்திய காங்கிரஸ் தான் முடிவு செய்யும். உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ்ல அங்கிருந்து ஒரு அறிவிப்புகள் கொடுப்பார்கள், அங்கிருந்து சில விவரங்களை மாநில தலைவர்கள் கொடுப்பார்கள். அவர் அதன் அடிப்படையில் அவருடைய பேச்சுவார்த்தை நடைபெறவே தவிர நானோ மற்றவர்களோ சொல்வது தனிப்பட்ட கருத்தை சொல்லலாமே தவிர கட்சி கருத்தாக எதுவும் சொல்ல முடியாது.